சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாகவே இருக்கப் போகிறது. ஆயுத பூஜை, விஜயதசமி என்று அரசு விடுமுறை வருகிறது. ஒரு சிலர் சொந்த ஊருக்கு செல்வீர்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சொந்தமாக இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, பெரியோரை சந்திப்பது என்ற சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இந்த வாரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கும். சரி, இந்த வாரம் 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த ராசினருக்கு எந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் கடந்த வாரத்தை விட மேஷ ராசினருக்கு யோகமான வாரமாக இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும், தந்தையின் ஆதரவு கிடைக்கும். ஆலய தரிசனத்தை செய்வதற்கு தள்ளி போன விஷயங்கள் இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், குடும்பத்துடன் கூட சென்று வருவீர்கள். ஒரு சிலர் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு வருவீர்கள். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, தொழிலை எப்படி விரிவு செய்வது என்ற சிந்தனை மேலோங்கும். பணியாளருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மேலும் வளர்ச்சி அடைவது எப்படி என்ற சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக இருக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், தடைப்பட்ட பணம் வரும். இந்த வாரம் முழுவதுமே சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடலில் இருந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் போட்டி, தொழிலில் பிரச்சனை என்ற நிலையெல்லாம் மாறும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள், அது உத்தியோகத்தில் இருந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி, சொத்து வழக்காக இருந்தாலும் சரி, வழக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வழக்குகள் சாதகமாகும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். யோகக்காரகன், போகக்காரகன். அந்த ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ராசியே பார்க்கிறார். இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது. அப்போ குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. குருமங்கள யோகம் உண்டாவதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் 100% உங்களுக்கு இருக்கிறது. புதனும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி, புத்திகாரகன். அந்த புதனும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவருக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறது. அப்போ இந்த வாரம் என்பது உங்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய, திட்டமிட்டு செயல்படக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடக்கூடிய, புதிய இடம், வீடு வாங்கிடக்கூடிய வாரமாகவே இருக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மிக அதிகபட்சமாகவே இருக்கும். குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 7ஆம் இடத்திற்கும், 9ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடத்திற்கும். அப்போ 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதை முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 9ஆம் இடத்தில் பார்வை பதிகிறது. அப்போ இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொந்த இடம், வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் மறு திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் நிலை இந்த நேரத்தில் அமையக்கூடிய நிலை இருக்கிறது. இது ஒரு சாதகமான நிலை. ராகுவும் அங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகுதி பார்த்து, வயது பார்த்து துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நன்மை உண்டாக்கும். வருகின்ற துணையும் பார்த்தீங்கன்னா, கணவனை இழந்தவராகவோ மனைவி இழந்தவராகவோ அப்படித்தான் இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கேது 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேதுவுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் வருமானத்தை கொடுத்திடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகமான வாரமே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகுது? பொதுவாக நிதானமாக செயல்படக்கூடியவங்க நீங்கள்.
வெளிப்படையாக ஆவேசமாக செயல்படக்கூடியவர் கிடையாது. அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த வாரம் தொடங்குகின்ற போது சந்திராஷ்டமத்தோடு தொடங்குகிறது. இந்த வாரம் உங்களுக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, 12 மணி வரையில். அப்போ சந்திராஷ்டம நாட்களில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இழுபறியாகும். கவனம் சிதற ஆரம்பிக்கும். நிதானமற்ற தன்மை இருக்கும், குழப்பம் இருக்கும். அதன் காரணமாகத்தான் வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இருக்கணும்னு சொல்றது காரணம் அதுதான். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்வதும் அதற்கு தான் காரணம். என்ன காரணம்னா, கொஞ்சம் கவனம் வேற பக்கம் போயிட்டு இருக்கும். நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, உங்க மனசுல வேற சிந்தனை ஓடிட்டு இருக்கும், பார்வை வேற பக்கம் போகும். அப்பதான் அந்த விபத்துகள் நடப்பது என்பது அப்படித்தான். அதே போல் இயந்திர பணியில், அதே போல் ஒப்பந்தங்களில், அப்போ கவனச்சிதறல் என்பது இந்த சந்திராஷ்டம நாட்களில் இருக்கும். அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது, வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது, இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டு வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ கூட நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வம்பு தேடி வரும். கூட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் சந்திராஷ்டம நேரம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அப்போது கடந்த 2.25 நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ புதிய சொத்து சேர்க்கை, புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கிறது என்பதெல்லாம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும், வருமானம் அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் கூட சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். இப்போ சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு இருக்கவே செய்யும். என்னன்னா, 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் கொஞ்சம் வேகத்தை உண்டாக்குவார். உங்களுக்கு வேகத்தை உண்டாக்கி அதன் வழியாக செயல்பட வைத்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மனநிலையில் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதன் காரணமாக வேகமாக செயல்படுவது, கோபப்படுவது, இதன் காரணமாக உடம்பும் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நிதானம் ரொம்ப அவசியம் இந்த வாரம் உங்களுக்கு. ராகு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ஜீவனஸ்தானத்தில் ராகு. இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது பதவியில் சில சிக்கல்களை ஏற்படுத்த சொல்லலாம். ஆனால் குரு பார்த்துறார் 10ஆம் இடத்தை. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 10ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதன் காரணமாக என்ன ஆகுன்னா, செய்து வருகின்ற தொழில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை சமாளிக்க முடியும். பொதுவாக இப்போ உத்தியோகத்தில் நிரந்தரமான விஷயங்கள் கிடையாது இல்லை, தினசரி போராட்டம் தான் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு. இப்போ குருவுடைய பார்வை அந்த ஸ்தானத்திற்கு கிடைக்கின்ற போது பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை சந்தித்து எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். உடம்பில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், போட்டிகள் விலக ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் வெற்றியாகும். இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் பார்வை கிடைத்து குருமங்கள யோகம் உண்டாகிறது. அப்போ இந்த நேரம் என்பது உங்களுக்கு எல்லா விதமான நேரத்தை விட இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய சஞ்சாரம் 8ஆம் இடத்திற்கு பார்வை. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ குரு சஞ்சரிக்கின்ற இடமே 2ஆம் இடம்ன்ற போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், வார்த்தைகள் தெளிவு இருக்கும். அதற்கு மேலே கேது 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும், 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும், சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு பக்கம் இவர் வேலை பளு அதிகரிப்பார். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு உறவுகளோடு ஒட்டி உறவாடக்கூடிய நிலையை சுக்கிரன் ஏற்படுத்துவார். அப்போ உறவுகளுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்தாலும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாரமாகவே இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் நெளிவு, சுழிவு, பணிவு எல்லாமே கொண்ட ராசி மிதுன ராசி. அதற்கு ஒரே காரணம், வாழ்க்கையில் 1000 உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் எதனாலும் நமக்கு எதுவும் கிடையாது, நம்முடைய
உழைப்பு, முயற்சி மட்டும்தான் நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் என்று புரிந்தவர்கள் மிதுன ராசினர். அந்த கொடுப்பனை என்பது சொந்தமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்பது மிதுன ராசியின் தலையெழுத்து. பெரும்பாலான மிதுன ராசினர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருப்பாங்க, பெயருக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது பூரா தன்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டும்தான் இருக்கும். அத்தகைய திறமைசாலிகள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். யாரை கண்டுக்காமல் போனாலும் சரி, நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு ஜெயித்திடக்கூடியவர்கள். புதனுடைய ராசி இல்லையா, அப்போது எல்லா விதமான சாணக்கியத்தனமும் தந்திரமும் எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகளும் இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். இந்த 2.5 நாட்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலை இருக்கும், வேலையில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும், நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு தொழிலாக இருந்தால் அதில் ஆதாயம் அதிகரிக்கும். அப்போ இந்த நிலைப்பாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடியது. அதன் பிறகு புதன்கிழமை மதியம் 12 மணியில் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதற்கு காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. சந்திரன் என்பவர் மனக்காரகன். அந்த மனக்காரகன் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது வேலை செய்யாமல் போகும். அதன் காரணமாக நாம் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம்னா, நல்லாவே வாகனம் ஓட்டுவீங்க, நீங்கள் கார் ஓட்டுவீங்க, பஸ் ஓட்டுவீங்க, டூ வீலர் ஓட்டுவீங்க, நல்லாவே ஓட்டுவீங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதே வாகனத்தில் போகின்ற போது உங்களுடைய சிந்தனை எதையாவது சிந்திச்சுட்டு போகும். இல்லை பார்வை திடீர்னு வேற எங்கேயாவது திரும்பும். அந்த நேரம் பார்த்தா விபத்து நடக்கும். ஒரு இயந்திர பணியில் இருப்பீங்க, அப்பையும் பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கின்ற போது சிந்தனைகள் வேற, பேச்சு வேற, பார்வை இப்படி மாறுகின்ற போது அங்கே தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அங்கே சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதனால தான் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். குறிப்பாக மருத்துவர்கள் கூட, அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவர்கள் கூட சந்திராஷ்டம நாட்களில் அந்த மருத்துவ சிகிச்சை ஒத்தி வைப்பது என்பது மிகுந்த நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் அதிகபட்சமான கவனத்தை அங்கே செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதற்கு மேலாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோக நாளாக இருக்கும். வருமானம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். முன்னால் சங்கடம் என்றால் பின்னால் யோகம் என்பது இந்த நிலைப்பாடு. அடுத்து சூரியன் 4ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். அப்போ எதிரிகளை பற்றிய ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும். அவர் இதை செய்து விடுவாரோ, இவர் இதை செய்து விடுவாரோ, இந்த பிரச்சனை வந்துடுமோ, வேலையில் இந்த நெருக்கடி வருமென்ற சிந்தனைலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ராகு 9ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்து ராகு உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடத்து சனியும் 9ஆம் இடத்து ராகும் யோக பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள். அப்போ வருமானம் நிரந்தரமாக இருக்கும். புதிய இடம், வீடு என்று வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும். அந்த சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள், இழப்புகள் என்று ஏற்படும் என்று சொல்லலாம். ஆனால் அங்கே விதிவிலக்கு என்னன்னா, 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது, குருமங்கள யோகம் உண்டாகிறது. குருமங்கள யோகம் உண்டாவதால் சுபிட்சமான நிலை குடும்பத்தில் இருக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். வழக்கமான காலத்தை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கிற போது அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஓய்வு கிடைக்காது, உறக்கம் இருக்காது, ஒன்று சாப்பிட முடியாத நிலை வரும். அதெல்லாம் என்ன காரணம்னா, சம்பாதனை மீது உள்ள அக்கறை, சம்பாதிக்க முடிகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அப்போ 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். சொத்து, சுகம், வீடு, வாகனம், வசதி, வாய்ப்பு, படிப்பு என்று அத்தனை நிலைகளையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற குரு வழங்குவார். கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். சுக்கிரன் 3ஆம் இடத்தில், அந்த சஞ்சாரங்களையும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, சௌக்கியமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் புதன் அபகீர்த்தி உண்டாக்குவார் என்றாலும் குருவுடைய பார்வை புதனுக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கும். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள்? பலன்கள் எப்படி வழங்கிடப் போகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன்
திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாம் வெற்றியாக்கி கொடுப்பார். உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பார், அந்தஸ்தை உயர்த்துவார், செல்வாக்கை உயர்த்துவார், சந்தோஷத்தை அதிகரிப்பார், உடல் நிலையிலிருந்த சங்கடங்களிலிருந்து விடுவிப்பார். போட்டி, எதிர்ப்பு என்ற நிலையெல்லாம் மாறும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வாரத்தின் முதல் 2.25 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2.25 நாட்களும் கொடுப்பார். புதன் மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சப்தமஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். சந்திரன் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தில் சந்திரிக்கின்ற சந்திரன் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொட்டுவார். வருமானத்தை அதிகரிப்பார். பெரியவர்களின் ஆதரவை வழங்குவார். ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு வரலாம். இதற்கு முன்னதாக செய்து வந்த ஒவ்வொரு வேலையும் வழக்கமான வேலைகள் தான். அந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு வரலாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதியதாக ஒன்று தொடங்குவது, ஒன்றிற்குள் நுழைத்துக் கொள்வது உங்களை அந்த வேலைகள் இந்த நேரத்தில் வேண்டாம், சந்திராஷ்டம நாளில். அதேபோல வாகன பயணத்திலும் இயந்திர பணிகளும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி, சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ஜனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு முன்னேற்றமான யோகமான பலன்களை வழங்குவதாக இருக்கும். இந்த நன்மைகளை சூரியன் வழங்கிட இருக்கிறார். தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் ரொம்ப அதிகபட்சமாக வந்துடும் உங்களுக்கு. நேற்று வரை சாதாரண நிலையில் நீங்கள் இருந்திருந்தாலும் சரி, இப்போ உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் இருக்கும். தைரியம், துணிச்சல் எல்லாமே இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் சரி, சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சரி, இரண்டுமே எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் என்றாலும் அங்கே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. எப்பொழுது ஒரு பாப கிரகத்தை குரு பார்க்கிறாரோ அந்த கிரகத்திற்கு குருவின் தன்மை எல்லாம் சுபத்தன்மை எல்லாம் வந்துவிடும் என்று சொல்லலாம். அவர்களால் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய முடியாது. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்கே ராகு சஞ்சரித்தாலும் அந்த ராகுவால் உங்களுக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்த முடியாது. அங்கேயும் நன்மையினை ஏற்படுத்துவார். குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அங்கே செலவுகள் என்பது எப்படி இருக்கிற சுப செலவுகளாக இருக்கும். ஒரு நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படி தான் கையிருப்பு கரையும் உங்களுக்கு. வேறு தவறான செலவுகள் ஏற்படுவதற்கு, எதிர்மறையான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கேது 2ஆம் இடத்தில், சுக்கிரன் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும், வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கும். என்றாலும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் உங்களை பாதுகாப்பார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் என்ன செய்வார்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையினை, புத்திசாலித்தனத்தை வழங்குவார். நாம் எது சரியாக செய்கிறோமா தவறாக செய்கிறோமா, இந்த பாதை சரியா இந்த பாதை தவறா என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அளவிற்கு புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய இடம் வாங்க முடியும். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறது, ராகுவிற்கு குரு பார்வை இருக்கிறது, சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்துட்டீங்கன்னா எந்த நேரத்திலும் கௌரவமோ அந்தஸ்தோ குறைவுக்கு வாய்ப்பில்லை. மற்றவருடைய பார்வைக்கு உயர்ந்த இடத்தில் இருப்பது போலவே இருப்பீர்கள், செல்வாக்கோடு இருப்பது போலவே இருப்பீர்கள். உங்களை எந்த ஒரு சங்கடமும் அதிகபட்சமாக சங்கடப்படுத்தாது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராஜகிரகம். சிம்மராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே தனித்திறமை, தனித்தன்மை என்பது இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சந்திரன். அவர் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் குழப்பமான மனநிலை, தெளிவில்லாத சிந்தனை, எதை செய்வது எதை விடுவது என்று முடிவிற்கு வர முடியாமல் குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். அதன் காரணமாக நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கும். அதன் பிறகு புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவார். இந்த 2.25 நாட்களில் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 8 கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற போது அந்த நிலைப்பாடு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலையையும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையினையும் எதிர்ப்புகள் அற்ற நிலையினையும் வழங்குவார். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகமான நிலம். அந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். அதன் பிறகு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலையும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான குடும்பத்திற்குள் இருந்த குழப்பங்கள் விலகுகின்ற நிலையினை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த வார்த்தையை விட்டுட வேண்டாம். அதனால் சங்கடங்கள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்படுத்தும். ராகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் இந்த 7ஆம் இட ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இப்போ என்ன மிகப்பெரிய யோகம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ராசிக்குள்ள கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஆனா 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. லாப குரு உங்களுக்கு. அந்த லாப குரு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களும் இப்போ சுபத்துவம் பெறுகிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் வேறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. 3ஆம் இடத்தில் புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ புதனுக்கு குரு பார்வை, செவ்வாய்க்கு குரு பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை. இந்த வில்லங்கமான விவகாரங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு முடிவிற்கு வர ஆரம்பிக்கும். ஒரு நட்பு வட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு நண்பர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். இப்படி பார்க்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது. செலவு ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வீரியத்தையும் அதிகரிப்பார். இப்படியெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கிறார்கள் என்றாலும் ஜென்ம ராசிக்குள் கேது இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜென்ம கேது எப்பொழுதுமே நிறைய படிப்பினைகளை உண்டாக்குவார். வாழ்க்கையில் இதுவெல்லாம் நன்மை, இதுவெல்லாம் சங்கடம், இதுவெல்லாம் தீதானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு படிப்பினைகளை உண்டாக்குவார். ஜென்ம கேது காலத்தில் எல்லாவற்றிலுமே நிதானம் வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிற பொருள் வரவிற்கு குறைவு இருக்காது. பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். புதிய பொருள் சேரும். பொன் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை கூட சிலருக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, வாழ்க்கையின் கர்ம வினைக்கு ஏற்ப கன்னி ராசியில் பிறந்து சாதுரியமாக வாழ்ந்து நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி. அவர் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2.25 நாட்களும் உங்களுடைய நிலையில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு இருக்கும், அலைச்சல் இருக்கும். என்றாலும் அதற்கேற்ற ஊதியமும் பணவரமும் சந்தோஷமும் மறுபக்கம் இருக்கும். சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சுகத்திற்கும் வழிவகுக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவையும் உண்டாக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரை 5ஆம் இடத்தில் செய்து வருகின்ற வேலைகளுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அக்கறையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் வீண் சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு நன்மையான நிலையினை ஏற்படுத்தும். சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். முதல் 5 நாட்களை விட இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா பணவரவு இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும்.
ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி. அந்த சூரியன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது ஒரு வேலை பளு, பதட்டம், வேகம் எல்லாம் இருக்கவே செய்யும். புரியுதுங்களா? அது 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு சூரியன். அப்போது நண்பர்கள் பற்றி சிந்தனை, வாழ்க்கை துணையை பற்றி சிந்தனை, அவர்களால் உண்டாகுகின்ற நெருக்கடி, உங்களுக்கு வேலையின் காரணமாக உண்டாகின்ற நெருக்கடி எல்லாம் உங்களை போட்டு அப்படியே வாட்டி வதைக்கும் ஒரு பக்கம். அதனால் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் உழைப்பு இருக்கும். வேகமாக உழைப்பீங்க, சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும். ராகு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமான நிலை. என்னதான் மற்ற கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் சரி, பலமான ஒரு கிரகம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ சஞ்சரிக்கின்ற போது நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் என்பது பொதுவான விதி. இப்போ 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களை எவரும் எதுவும் செய்துவிட முடியாது. உங்களுக்கு யாரும் தடை போட முடியாது. உங்களுக்கு யாரும் எதிராக இருக்க முடியாது. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி வழங்குவார். ஆற்றலை அதிகரிப்பார், செல்வாக்கு அதிகரிப்பார், அந்தஸ்தை உயர்த்துவார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் வேகமாக செயல்பட வைப்பார். உடல்நிலையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பிலிருந்து ஒரு ரெமடியை கொடுப்பாரு. புரியுங்களா? அப்போ ஒரு யோகமான நிலை தான் 6ஆம் இடத்தை ராகு கொடுப்பது. அந்த 6ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையும் கிடைக்குது. அப்போ மேலும் சுப காரியங்கள், ஒரு சுப கிரகத்தின் பார்வை பாப கிரகத்தின் மீது பதிகின்ற போது அது சுபிட்சமாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ தொட்டதெல்லாம் துலங்கும் என்று தான் சொல்லணும். இப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துல, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், ராசிநாதனும் செவ்வாய் 2ஆம் இடத்துல, ராசிநாதன் புதனும் 2ஆம் இடத்துல. இந்த 2 பேருக்கு என்ன கிடைக்குதுன்னா குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ குருமங்கள யோகம் உண்டாகுது. அப்போ என்னதான் குடும்பத்தில் நெருக்கடிகள் இருந்திருந்தாலும் இந்த குருமங்கள யோகத்தின் காரணமாக எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கையில் பணப்புழக்கம் இருக்கும், நினைத்த காரியங்களை நடத்த முடியும், வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். ஐயா அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன சரியா இருக்கும். அப்படி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். குருவுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல, அது 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்று சொன்னாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 2, 4, 6ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் குடும்பம் முதல்ல நிம்மதியாக இருக்குல்ல, கையில் பணப்புழக்கம் இருக்குல்ல, அப்போ என்ன கெடுதல் வந்துட போகுது? ஒன்றும் வரப்போறது இல்லை. அதனால அந்த 10ஆம் இடத்து குருவும் உங்களை பெரிதாக எதுவும் பாதிப்பு உண்டாக்க மாட்டாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல, ஞானமோட்சக்காரகன் கேது 12ஆம் இடத்துல. அப்போ சுக்கிரனுடைய சஞ்சாரம் அங்கே சாதகமாக இருக்கு. அப்போ நியாயமான வருமானம் என்பது நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு. உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக தான் இருக்க போகுது. நிறைய நெருக்கடி பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு, ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு, வருமானம் கூட ஆரம்பிச்சிருக்கு, அந்தஸ்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசி. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்களை பாருங்க. செவ்வாய், ராகு, குரு, இவர் சுக்கிரன். இருந்தாலும் போராட்டத்திற்கு உரிய ராசியாகவே துலாம் ராசி இருக்குது. சமீப காலத்தில் நிறைய போராட்டத்தை பார்த்தாச்சு, நெருக்கடியை பார்த்தாச்சு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார கிரகங்கள் பலன் கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் நான் சொல்வது அதுதான், சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற நாட்களில் ஒரு 2.25 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான தேவையான வருமானம் வந்துடும். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும், விதித்த நாள் வரை வாழ வேண்டும். அது வாழ்க்கையுடைய தத்துவம். அந்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை சந்திரன் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அப்போது நம்முடைய தேவைகள், நம்ம செய்து கொள்கின்ற ஆடம்பரங்கள், நாமே நமக்கு வைத்துக் கொள்கின்ற சூனியம் இருக்கு பாருங்க. கடன் வாங்கிறது, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது, தகுதிக்கு மீறி சில விஷயங்களை இறங்குறது, நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்ச கூட ஒரு கடனை அடைக்க முடியாது, வருமானத்துக்கு வழியே இல்லை, ஆனால் துணிச்சல கடன் வாங்குவோம்.
அதை வாங்கி வேறு தேவையில்லாமல் செலவு செய்வோம். இப்படி தான் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அதில் துளாராசிக்காரங்க முதன்மையானவங்களாக இருப்பீங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடத்தில் சந்திரன். இந்த புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும், முயற்சிகள் சாதகமாகும். அப்போ வருமானம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், அலைச்சல் இருக்கும். என்றாலும் அதற்கேற்ற ஆதாயமும் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சில குழப்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தினரிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது நன்மை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் சூரியன் 12ஆம் இடத்தை சந்திரிக்கிறார், விரயஸ்தானத்தில் லாபாதிபதி. அப்போது செலவுகள் செலவும் அலைச்சலும் நிச்சயமாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்க வேண்டிய போய் விரயஸ்தானத்தில் உட்கார்றார். அப்போது செலவு இருக்கும். கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது 11ஆம் இடத்துல. அப்போ என்னதான் நீ செலவு வந்தாலும் சரி, என்னால் சமாளிக்க முடியும், உனக்கு வேண்டிய பொருளாதார வசதியை என்னால் செய்து கொடுக்க முடியும், நீ பயப்படாத, உனக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, செல்வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, பெரியவங்களுடைய ஆதரவு கொடுக்குற, அப்படி என்ற நிலையில் கேதுவுடைய சஞ்சாரம் உங்களை பாதுகாத்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடத்துல. இந்த குரு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம் பாக்கிய குரு. அப்போது கண்டிப்பாக ஒரு சின்ன இடமாவது வாங்கணும், இல்லை ஒரு வீடு சொந்தமாக அமையணும். இருக்கிற இடத்த மாற்றிட்டு ஊர் விட்டு ஊர் அல்ல இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். அது வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளால் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். செவ்வாய் ஜென்மராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அப்போது ஒரு வேகம், உஷ்ணம், நெருப்பு எல்லாம் இருக்கும். உங்களுக்குள்ள நெருப்புத்தன்மையெல்லாம் இருக்கும். வார்த்தை அப்படியே வேகமாக வந்து விழும், நெருப்பாக இருக்கும் வார்த்தை. புதனும் அங்கே கொஞ்சம் சாணக்கியனான புதனும் ஜென்மராசிக்குள்ளே இருக்கார். இதில் என்னன்னா இந்த நேரத்தில் ஒரு நன்மை, அந்த குருவுடைய பார்வை செவ்வாய்க்கும் புதனுக்கும் கிடைக்கிது, குருமங்கள யோகம் உண்டாகுது. அப்போது ஒரு தெளிவு, இது செய்வது சரி, இது செய்வது தவறு என்று உணரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது, செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது, குரு 9ஆம் இடத்தில், கேது 11ஆம் இடத்தில். இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை, யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுங்கள், எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும். விருச்சிக ராசி நண்பர்களே, எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டீங்க, நெருக்கடியை பார்த்துட்டீங்க. ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அதற்கு என்ன காரணம் சொல்கிறேன். பொதுவாக வேகம், விவேகம், துணிச்சல், என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் படைத்தவர் நீங்கள். ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும், சாதுரியம் இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். செவ்வாய் ராசிநாதன் இல்லையா? அப்போ துணிச்சலுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்போது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நிலை இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருங்க. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அற்புதமான நிலைப்பாடு இருக்குது. இப்போ வெளியில் போகிற வச்சுங்களேன், புதன்கிழமை மதியத்துக்கு மேலே கிளம்புங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்களா, புதன்கிழமை மதியத்துக்கு மேலே எடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள், எடுக்கின்ற முயற்சிகள், ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் லாபத்தை தரும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உழைப்பு இருக்கும், இருந்தாலும் ஆதாயம் இருக்குது. ஒரு நல்ல தகவல் சொன்ன பாருங்கள். முதல்ல சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி சூரியங்க. உங்கள் சாப்பாடு போடக்கூடியவர், உங்கள் தொழில் செய்தக்கூடியவர், உங்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிடக்கூடிய சூரிய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. வரவேண்டிய பணம் வரும், தடைப்பட்டிருந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். இந்த சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்று சொல்லணும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். மனது போட்டு குழப்பம். என்ன செய்யறது, ஏது செய்யறது தெரியலையே, ஒரே பிரச்சனையா இருக்குன்ற ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ நமக்கு இயல்பாகவே சில அறிவு இருக்கும் பாருங்க, இதை செய்யலாம் அப்படி போகலான்னு. அந்த அறிவு கூட இந்த 8ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது மழுங்க ஆரம்பிக்கும். எதுவுமே தேவையில்லைங்க, சரியான அறிவு செயல்பாடு இருந்தால் போதும், மனுஷன் வாழ்ந்துடலாம். அந்த அறிவிற்கு சோதனை காலகட்டம் இந்த காலகட்டம். 8ஆம் இடத்தில் குரு மறைஞ்சிருக்கார். அப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி அவர் தான். அவர் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது கொஞ்சம் குடும்ப சம்பந்தமாக நெருக்கடி, பண நெருக்கடி, பிள்ளைகளால் நெருக்கடி, இப்படி உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இருந்தாலும் ஒரு நல்ல தகவல் என்னன்னா, 8ஆம் இடத்தில் அவர் மறைஞ்சாலும் சரி, அவருடைய 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. அந்த பார்வைகள் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. 12ஆம் இடத்துக்கு கிடைக்கின்ற போது அங்கேதான் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் ராசிநாதன். அங்கேதான் புதன் சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில். அப்போ அந்த விரயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. குருமங்கள யோகம் உண்டாகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு. நினைச்சுட்டு பார்த்துக்க மாட்டீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா இப்போ கைகூடி வரும் அந்த வேலை. அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பது, 2ஆம் இடத்தை பார்ப்பது, அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ராகுவையும் குரு பார்க்கிறார். இப்போ என்ன ஆகுன்னா, சுகத்திற்கு எந்த விதமான நெருக்கடியும் வராது, உடல்நிலையில் எந்த விதமான பாதிப்பும் வராது, சங்கடங்கள் தோன்றாது என்பதை குருவுடைய பார்வைகள் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு உண்டாக்குகிறது என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதனும் செவ்வாயும் விரயத்தை ஏற்படுத்தினாலும் குரு பார்வை அவர்களுக்கு கிடைப்பதால் அவர்களால் எந்த விதமான விரயங்களையும் ஏற்படுத்த முடியாது. நியாயமான செயல்பாடுகள், வரவேண்டிய வரவு, செய்ய வேண்டிய செலவு, அது மட்டும்தான் இக்காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் வரப்போகுது. குரு அதிசாரமாக 9ஆம் இடத்துக்கு வரப்போற அடுத்த வாரம். அப்போ இப்போது இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவாக குரு பார்வை நமக்கு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். உங்களுடைய ராசிநாதனே குருதான். அந்த ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கின்ற போது இது நாள் வரையில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். என்னென்னா, கடந்த காலத்தில் இதற்கு முன்னதாக நிறையவே நெருக்கடிகள், ஏதாகிலும் ஒரு வகையில் மனதிற்கு பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற வகையில் நெருக்கடிகள் உண்டாகியிருக்கும். ஒரு போராட்டம் இருந்திருக்கும். நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் அந்த குரு ராசியை பார்ப்பதால் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு மேலாக நல்ல தகவல் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்போ மனதில் ஒரு தெளிவான முடிவோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது, சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சொல்லுவாங்க, நன்மைகள் நடந்தேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு ராசியை பார்க்கிறார், ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறார், குரு சந்திர யோகம் உண்டாகுது. அப்போ குருச்சந்திர யோகம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கினை, அந்தஸ்தினை உங்களுக்கு கொடுத்திடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி அடையும். புதன்கிழமை மதியம் தொடங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். காரணம், 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்கில் ஒரு தெளிவு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில், அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதும் குரு பார்வையோடு தான் சஞ்சரிக்கிறார்.
மூன்றாம் இடத்தில் ராகு இருக்காரு, மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் போறாரு, குரு பார்வை அங்கே கிடைக்குது. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்று சொல்லலாம். மூன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதே ஒரு யோகம். அங்கு குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறாரு, ராகு அங்கே இருக்காரு. திரவிய லாபத்தை, பண வருவாயை ஏற்படுத்திடக்கூடிய, வருவாயை அடைந்திடக்கூடிய நிலை இந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் உங்களுக்கு இருக்கும். அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரை ஜென்மராசிக்குள்ளும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் இடத்திலும். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வாரம் தான். அது பிறகு பார்த்தா சூரியனுடைய சஞ்சாரம் ஜீவனஸ்தானத்தில். அப்போது உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வரவு அதிகரிக்கும். தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை வெற்றியாகும் சொல்லலாம். ராகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதை பற்றி சொல்லிட்டேன். செவ்வாய் 11ஆம் இடத்துல, அதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், அவர் லாபஸ்தானத்தில். அப்போது வர வேண்டிய பணம்லாம் வர ஆரம்பிக்குங்க. இப்போ மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குரிய யோகத்தை, பாக்கியத்தை, வழியினை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். குரு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பாக்கியஸ்தானத்தில், சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்னாகுன்னா வரவு இருக்கும். அதை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வரவு இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க கொடுத்து பாருங்க, வாழ்க்கை ஜெயிச்சுடுவீங்க சொல்லுவாங்கள்ல. அடுத்தவங்களுடைய சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம். அப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிடக்கூடிய கொடைவள்ளலாக நீங்கள் மாறிடக்கூடிய நிலையினை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ தெய்வ அனுகூலம் இருக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும். எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசினருக்கு அற்புதமான யோகமான காலம் இந்த காலகட்டம். புரிந்து கொண்டு செயல்படுங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் புரிந்து கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் நீங்கள். தெளிவு இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தெளிவு இருக்கும். அது கர்மகாரகன் சனியுடைய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் ஜீவனஸ்தானம். அப்போ வாழ்க்கைக்காக உங்களுடைய செயல்பாடுகள் என்பது வாழ்க்கைக்கானதாக இருக்கும். போராடி போராடி ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரையில் செலவு ஒரு பக்கம் இருக்கும். உங்களுடைய அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். அது செலவு கூட ஒரு பொருளை வாங்கணும் செலவு, புரியுங்களா? ஒரு பொன்பொருள் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இப்படி செலவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய செலவாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அங்கே ஒரு சிறப்பு என்னன்னா, 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சந்திரன் போறாரு. இந்த 2 பேருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குருவுடைய பார்வை கிடைச்சி போயிட்டாவே அந்த இடம் சுபிட்சம் ஆகிடும். அப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், நிம்மதி இருக்கும், பணவரவு இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ட போதும். இன்னொரு பக்கம் சூரியனுடைய சஞ்சாரம், அவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். போன வாரங்களில் இருந்த நெருக்கடி இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெருக்கடியில் குறையும். கொஞ்சம் பெரிய மனிதர்களை பார்ப்பீங்க, வெளியில் போயிட்டு வருவீங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தெய்வ அருள் கிடைக்கும், பெரிய மனிதர்கள் உதவி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 2ஆம் இடத்துல, அதை பற்றி முதல்ல பேசிட்டோம். அந்த 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் ராகுவினுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்காது. இன்னொரு பக்கம் ஜீவனஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் ப்ளஸ் புதன் இருவருமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த சஞ்சார நிலையை பார்க்கின்ற போது புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பண வரவு இருக்கும், எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், புதிய சொத்து சேரும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பண வரையும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போது நெகட்டிவான பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக இருக்காது. சாதகமான அம்சம் மட்டுமே உங்களுக்கு வலிமையாக இருக்கும்.
இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துல குரு. 6ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை உருவாக்குவார், நோய் நொடிகளை உருவாக்குவார்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய பார்வை 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும். அப்போ 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை டெவலப் பண்ணுறாரு. வேலையில் இருந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்கிறாரு. குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. செலவுகளை சுப செலவாக மாற்றுகிறார். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்துகிறார். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொல்லுவேன். இந்த 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற குரு 7ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரப்போகிற அடுத்த வாரம். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இந்த நிலைக்கு மேலாக கேது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது, இந்த 2 சஞ்சார நிலைகளை என்ன பண்ணணும்னா எதிர்ப்புகளை உருவாக்கும், நோய் நொடிகளை உருவாக்கும், பகையை உருவாக்கும், கொஞ்சம் மருத்துவ செலவை ஏற்படுத்த சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் சாதகமான நிலையும் இருக்கு, ஒரு பக்கம் பாதகமான நிலையும் இருக்கு. இந்த வாரத்தில் அடுத்த வாரம் தலையெழுத்து அப்படியே மாறும். புரியுங்களா? கால சுழற்சி அப்படியே மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் பாதுகாப்பாக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எதிர்ப்புகள் உங்களுக்கு வேறு விதமான சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருங்க. தொழிலில் மட்டும் கவனமாக இருங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, பொதுவாக சமீப காலத்தில் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நெருக்கடிந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு. பொதுவாக ஏதாகிலும் ஒரு கிரகமாவது நமக்கு நற்பலன்களை கொடுக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். ஜாதகத்தில் என்னதான் கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்தால் கூட சரி, தோஷங்கள் இருந்துட்டா வச்சுங்களேன், அதில் தடைகள் ஏற்படும். இப்போ நிறைய விஷயங்களுக்கு ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது. இப்போ மேலோட்டமாக பொது பலனாக பார்க்கின்ற போது குருவுடைய சஞ்சாரநிலை சாதகமாக இருக்குது. குரு பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வாழ்க்கை நல்லபடியாக சமீப காலத்தில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வந்தால் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வாரம் சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். இப்போ வர வேண்டிய பணத்துக்கு இப்போ முயற்சி பண்ணலாம். நீங்கள் பணத்தை கேட்டு பார்க்கலாம். பணம் கொடுக்கணும் இருக்கு பாருங்கள். கடன்காரங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க, அவர்களிடம் நெருக்கினால் பணம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொழில் வியாபாரம் போகிற லாபம் கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதனுடைய ஆதரவும் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையில் செலவுகள் ஏதேனும் வரும் வகையில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை செலவுகள் காத்து கொண்டு இருக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக, நிம்மதியான நாளாக, எடுத்த வேலைகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடையில் கொஞ்சம் செலவுகளும் இருக்குது. அதற்கு முன்னால் வரவும் இருக்குது. கலப்படமான வாரம் தான் இந்த வாரம். அதே நேரத்தில் சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழி விவகாரங்களில், நீதிமன்ற வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். நிதானமாக இருக்கணும். யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். புரியுதுங்களா? யாரையும் நம்ப வேண்டாம். கொஞ்சம் முடிஞ்சவர்கள் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயுமே அது ஒழுக்கத்திலும் கவனமாக இருக்கணும். இப்போது ஏதாயிலும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ராகு ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கார். ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை ராகுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைச்சி போகுது. அதனால் அபரிமிதமான ஒரு வருமானத்துக்கு வழி இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்நிய மனிதர்களால் ஆதரவு கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடத்துல, அந்த 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை இருக்குது. குருமங்கள யோகத்தோடு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் குரு 5ஆம் இடத்தை சொல்லிட்டு அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு, ஜென்ம ராசிக்கு. அப்போது பாக்கிய ஸ்தானத்திற்கு பார்வை கிடைக்கிறது, லாபஸ்தானத்திற்கு பார்வை கிடைக்கிறது. இப்போ வருமானத்திற்கு பொதுவாகவே குறையோ தடையோ இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல நேரம்தான் உங்களுக்கு. கேது 7ஆம் இடத்துல, சுக்கிரன் 7ஆம் இடத்துல. இங்கே 2 விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். கேது 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நட்புகளால் சங்கடத்தை ஏற்படுத்துவார்.
வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை அதிகரிப்பார். இப்போ சுக்கிரன் போய் 7ஆம் இடத்துல கூறுறாரு. சுக்கிரன் என்னன்னா ஒரு பீடையை ஏற்படுத்தி கொடுப்பவர். நீங்க ஆணாக இருந்தால் பெண்களால் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை தடம் மாறக்கூடிய, தடம் புரளக்கூடிய, அதன் வழியாக குடும்பத்தில் நிம்மதி கடக்கூடிய நிலை ஏற்படும். நீங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய ஆண்களால் சங்கடங்களை, நெருக்கடிகளை குடும்ப உறவுகளுக்கு அப்பாற்பட்டு, புரியுங்களா, கொஞ்சம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது என்பது எதிர்ப்பாளினரால் நமக்கு ஈர்ப்பினை ஏற்படுத்தி அவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய நிலை, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக மயங்கி கிடக்கின்ற நிலை ஏற்படும் என்பது பொதுவான விதி. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா, வருமானம் இருப்பது மிக அவசியம், கௌரவம் மிக அவசியம். இதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது நியாயமான சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல. 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்காரு. அப்போ எங்கேயோ ஒரு சந்தோஷத்தை தேடி நீங்கள் அங்கே போய் சங்கடத்தை அனுபவித்து வெளியில் அவமானப்படக்கூடாது. அதனால் எதிர்ப்பாளினரிடம் இக்காலத்தில் மிகுந்த கவனமாக இருங்க. நிதானம் என்பது மிக மிக அவசியம். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதனுக்கு குரு பார்வை இருக்கு, செவ்வாய்க்கும் குரு பார்வை இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரமாக தான் இருக்கும். பயப்பட அவசியம் இல்லை, மயங்கிட வேண்டாம் எங்கேயும். அது மட்டும்தான் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, சமீப காலமாக உங்கள் வாழ்க்கை நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலும் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, பெருமை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிருக்கு, உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் போக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகம் பற்றிய சிந்தனை, வியாபாரம் பற்றிய சிந்தனை எல்லாம் அதிகபட்சமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றிய எண்ணம் இருக்கும். புதிய முதலீடுகள் இருக்கும். ஆதாயமும் கூடுதலாக இருக்கும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பண வரவு இருப்பதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளிக்கிழமை வரை பண வரவிற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு யோகமான நேரம் தான். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் காத்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வரவாக இருக்கும், அதற்கு பிறகு கடைசி 2 நாளில் செலவுகள் இருக்கும். இப்போது வரவு சேர்ந்துட்டாவே அதை செலவு பண்ணி தானே ஆகணும். ஒன்று கடன் வாங்கி முதல் வச்சுருப்போம், அதை கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை கையில் பணம் இருக்கும், ஒரு நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஒரு வாகனம் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்படி சில விஷயங்கள் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் சந்தோஷத்தையும் கொடுப்பார், நிம்மதியும் கொடுப்பார். உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் 7ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்க்குறார். ஒரு பதட்டம், வேகம், ரொம்ப வேகம் இருக்கும் உங்களுக்குள்ள. 7ஆம் இடத்த சூரியன் அதிகபட்சமான வேகத்தை ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் என்ன பண்ணால், பொதுவாகவே அறிவு காரகர் நீங்கள், ஞானக்காரனுடைய குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இப்போ நிதானமாக செயல்படுங்க. படப்படப்பிற்கு இடம் கொடுக்காமல், வேகத்திற்கு இடம் கொடுக்காமல், மற்றவருடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காமல், மற்றவருடைய வழிகாட்டுதலை ஏற்காமல், உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொதுவாக மீனராசிக்கு ஒரு தன்மை என்னன்னா, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி வீடு மீனம், அது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் சொல்லுவோம். வாழ்க்கையில் மீனராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் மறைவினை எட்ட வேண்டும். அப்போ எல்லா சுகமும் கிடைக்கும், எல்லா சுகத்தையும் தேடுவீங்க. மற்றவர்களுக்கு கிடைக்காத சுகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மீனராசியின் பொதுவான தன்மை அது. அத்தகைய நிலைப்பாடு தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ 12ஆம் இடத்துல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பதட்டங்கள் உங்களுக்கு வேண்டாம். ராகு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. அப்போ விரயத்தை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. விரயம் வந்தாலும் சுப விரயமாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது விதி. உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் தான், 4ஆம் அதிபதி புதன் தான். அப்போ 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய சொத்து வாங்க முடியும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அந்த இடத்துக்கு குரு பார்வையும் கிடைக்குதுங்க. 8ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் கிடைக்குது. இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது மீனராசினருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு.
ஒரு புதையிலை எடுப்பது போல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், உங்களை தேடி வரும். அப்போ செவ்வாய் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் 2 கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உண்டாக்கியதாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நேரத்தில் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்குவதாக இருக்கும். கேது உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார், நன்மைகளை அதிகரிப்பார், வாழ்க்கையில் நீங்கள் தேடிய செல்வங்களை கொடுப்பார் என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டு, வம்பு வழக்குகளிலிருந்து விடுவிப்பார் சொல்லிக்கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.